உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை எல்லாம் பலவிதமாகவே படைத்திருக்கிறேன். பலவிதம் என்றால் எப்படி பகவானே? ஒருவரை கூனாக படைத்திருக்கிறேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தையே இல்லாத பேர்கள். ஒரு ஆளுக்கு உலகத்திலே இல்லாத பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஏகப்பட்ட வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது, ஒரு பிள்ளை செல்வம் இருக்காது. இன்னும் ஒரு வீட்டுல குடிப்பதற்கு உப்பில்லா கூழ் கூட இருக்காது, கஞ்சி இருக்காது. அவங்களுக்கு ஒரு கோட்டை பொட்ட புள்ள கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டைன்னா எவ்வளவு? 21. 21 பிள்ளை, 21 பெண் குழந்தையா இருக்கும். பெண் குழந்தை. அப்படியெல்லாம் நான் உலகத்துல படைச்சிருப்பேன் பார்வதி. பார்வதி, அந்த காலையே 21 பிள்ளைகள் வரைக்கும் பெற்று எடுத்தாங்க தெரியுமா? எதுக்காக பெற்றெடுத்தாங்க? இப்ப உள்ள காலத்துல மாறி பணம் சேர்க்கணும், நகை சேர்க்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு யாரும் ஆசைப்படல. 10 பிள்ளைகளை பெற்று வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க ஒரு சொந்தமா வந்து சேர்ந்து பந்தமா ஒன்னா கூடி வாழணும், ஊருக்குள்ள பெரிய குடும்பம்னு பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த காலம் ஒவ்வொரு வீட்லயும் 20 ஆளு 30 ஆளு குறையாம இருக்குமா? அந்த அளவுக்கு எல்லாரும் ஒற்றுமையா இருந்திருக்காங்க. கூட்டு குடும்பம். இப்ப உள்ள மருமக்கமாரு, இப்ப உள்ள மருமக வீட்டுக்கு வரான்னு வையே, மாப்பிள்ளை பொண்ணு கேட்டு போய் கேட்கும் போது முத கேட்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? முதலாவது எனக்கு தனியா தான் இருக்கணும், தனியா எனக்கு வீடு இருந்தா வாரேன், உமக்குன்னு ஒரு நல்ல வேலை இருக்கணும், உங்க பேர்ல எந்த கடனும் இருக்க கூடாது. இந்த 3 விஷயமும் இருந்தாலும் முக்கியமா 2 விஷயம். உங்க வீட்டுக்கு வந்தா 4 நாறு இருக்க கூடாது. 4 நாறு என்ன நாறு? வாழை நாறு, தேங்காய் நாறு, பனை நாறு, 4 நாறுன்னா அந்த நாறு இல்லையா? எந்த நாறு? முதலாவது முக்கியமா ஒரு பெரிய தலை இருக்கு பாத்துக்கோங்க, அதான் முத நாறு. மாமியாரு, மாமனாரு, நாத்தனாரு, கொழுந்தனாரு. மாமியாரு, நாத்தனாரு, கொழுந்தனாரு. முதல்ல யாரு இருக்காங்களோ இல்லையே இந்த மாமியாரு இருக்க கூடாது. மாமியாரும் மாமனாரு இருக்க கூடாதுன்னா மாப்பிள்ளை என்ன வானத்துல இருந்து பொத்துனா விழுவாரு? இப்ப உள்ளவங்க இப்படி மாப்பிள்ளை கேட்காங்க, நல்லா பெத்து வளர்த்து ஆளாக்கி உன் கையில கொடுத்துட்டு சரி மாமனும் மாமியார் செத்து போய் சொல்லுதாப்போ சொட்டு மருந்து கொடுக்க வேண்டியானே. சொட்டு மருந்து கொடுக்கவா? அது என்ன சொட்டு மருந்து? சொட்டு மருந்துனா ரோக்கரை வாங்கி ஒரு 4 சொட்டை ஊத்தி கொடுத்துட வேண்டியானே. சரி உள்ள போய் இருக்கவா? ஆமா. அப்ப இப்போ உள்ளவங்க இப்படி வாழணும்னு ஆசைப்படுகிறாங்க. ஆனா அந்த காலத்துல வந்து அப்படி கிடையாது. எல்லாரும் ஒற்றுமையா ஒரு குடும்பமா பெரிய குடும்பமா அப்ப வாழ்ந்திருக்காங்க. இப்பவும் நாடகம் போடுறாங்க பாருங்க டிவியில. என்ன நாடகத்துல பாருங்க, எல்லாரும் ஒன்னா இருக்கிறது மாதிரியே காட்டுவாங்க. ஒன்னா இருந்து ஏதாவது ஒரு காரியமாவது நல்ல காரியமா காட்டுதாங்களையா? ஒரு காரியம் கூட நல்ல காரியமா காட்ட மாட்டாங்க. அந்த ஒரே குடும்பத்துல 10 பேரை வச்சு 10 பேருக்குள்ள சண்டை சடவாக்கி பிரச்சனையாக்கி அதை தீர்த்து மறுபடி ஒரு சண்டையை உண்டு பண்ணி அதை தீர்த்து உங்களை இப்படியே அடிமையாக்கி வச்சிருக்காங்க. நம்ம குடும்பத்துல என்ன நடக்கும் அதத்தான் நாடகத்துல எடுத்து காமிக்கான். அதான் நடக்கு, அதை பார்த்துக்கிட்டு நம்மளும் இருக்கோம். அதனால நான் உலகத்தை இப்படி எல்லாம் பல விதமா படைச்சிருப்போம் பார்வதி. நீ பெண்ணாக பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா, என் கூட வந்தேன்னு வையே அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டேன். நீ கைலாசத்துல அமர்ந்துரு, நான் போய் படி இழந்து விட்டு வாரேன். இறைவா, உங்க கூட வரும்போது நான் எதுவும் பேசக்கூடாது, அவ்வளவுதானே? நான் படி இழந்து முடிக்க வரைக்கும் என் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன். அப்படியா? நீ பேச மாட்டேன்னு உன் வாயினால சொன்ன உன்னை நம்ப மாட்டேன். இப்போ ஒன்னு சொல்லுவ, பிறகு அங்க வந்து ஏதாவது பேசிக்கிட்டு இருப்ப. அதனால எனக்கு பார்வதி நீ ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும். என்ன சத்தியம் ஐயா? படியிலிருந்து முடிக்க வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் என்று உங்க அண்ணன் இருக்காரு வாரு கோபால கண்ணே, அவர் மேல சத்தியம் பண்ணி கொடுத்தா என் கூட நீ வரலாம். இவ்வளவுதானா? அப்பலே சொல்லியிருந்தா நம்ம இதுக்குள்ள போயிட்டு வந்திருக்கலாம். எங்க அண்ணன் கோபால
கண்ண மேல சத்தியமா சத்தியமா படியிழந்து முடிக்க வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன், பேச மாட்டேன் ஐயா அப்படின்னு ஆணையிட்டு கொடுத்து ஆணையிட்டு கொடுத்து வா போட்டு சட்டங்களை வாங்கி ஆமையா பகவானும் பார்வதா தேவியும் என்னையா பார் உலகம் எல்லாம் படி இழக்க வருகிறார்கள். எப்படி ஐயா நாளை நல்ல தினையை கொண்டு நாடு எங்கோ வருவாரா, உரிய நல்ல தினையை கொண்டு உலகம் எல்லாம் வருவாரா, ஆளாக்கி தினையை கொண்டு அவர் அகிலம் எல்லாம் வருவாரா அதனையை கொண்டு அவர் உயிரும் தப்பிடாமல் இறையிழந்து வாராரே, படியிழந்து முடிப்பாரா, பகவானும் பார்வதியும் ஆண்டவனை தான் அழைத்து தான் அழைத்து அந்த ஆதிசக்தி எது சொல்வாய் எது சொல்வாய், அந்த வேலை தான் அழைத்து ஆண்டவனும் பார்வதியும் படியிழந்து முடிக்க ஆமையா பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பு. களைப்பு கல்லில் வாழ் தேரை முதல் கற்ப சிசு உயிர் வரைக்கும் ஆமா முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும் ஆங்கொட்டைக்குள் இருக்கும் வண்டுக்கும் பண்டுக்கும் என் உயிரும் தப்பாமல் இறையழக்கும் இறைவா, ஆமையா நான் நடந்து வந்ததுனால எனக்கு ரொம்ப கால் வலிக்கு, கால்வலிக்கு அதனால கொஞ்ச நேரம் நம்ம எங்கேயாவது உட்கார்ந்துட்டு போவோம், கால்வலிக்கு அப்பவே சொன்னேன், சும்மா இரும். நான் பகவான் வந்து அங்கங்க அலையும் போவோம் வருவேன். சரிதான் நீ பார்வதி கைலாசில இருந்தவா, சரி உனக்கு என் கூட அலைய முடியாது, முடியாது நீ பேசாம கைலாசில இரு சொன்னேன். இப்போ உனக்கு ஏன் கோவம் வருது? வந்து நான் படி அளக்கட்டுமா, நான் என்ன செய்ய முடியும்? வேலை முடிந்து விட்டது, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு தானே போவோம்னு சொன்னேன். உட்கார்ந்துட்டு போகணுமோ? இதுக்குத்தான் உம்ம கூட எங்கேயுமே வரக்கூடாது. கரெக்ட். ஆ? இந்த ஆம்பளை கூட போனாலே இதான் பாத்துக்கோ. ரொம்ப பொண்டாட்டியை கூட்டு போக கூடாது. ஜவுளி கடைக்கு போனா ஒரு சேலைய பார்த்து அந்த அம்மா வேற சேலை எடுப்போமா, கலர் நல்லா இருக்கா, டிசைன் நல்லா இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருப்பா. இவர் சும்மாவே நிக்க மாட்டாரு. என்ன செய்வாரு? எப்பல வா போவோம், எப்பல வா போவோம் ஆமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா 1000 சேலை எடுத்து போட்டாலும் நீங்க எங்க சேலை எடுக்கியே, இந்த சேலை வேண்டாம் இன்னும் சேலை எடுத்து போடுங்க, அள்ளி போடுங்க அப்படின்னு. அப்போ இந்த அம்மா என்ன செய்வா தெரியுமா, ஒரு சேலை எடுத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கொண்டு போய் காட்டுவா. காட்டுவா. அவ எடுத்து வச்சிருக்கிறது வேற சேலை, இவரு காட்டணும்னு சொல்லி கொண்டு காட்டும் போது அந்த ஐயா உனக்கு தாண்டி இந்த சேலை நல்லா இருக்கு எடுத்துட்டு ஓடியாம்பாரு. இவர் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டாலே நல்லா இல்லைன்னு அதை ஓரமா வச்சுட்டு வேற சேலை பாப்பா. ஆமா இப்படியே போய்கிட்டு இருக்கு. அந்த ஐயா வா வா வான்னு உயிரை வாங்கிதான் பொறுமையே இருக்காது பாத்துக்கோ. வீட்டுல 1008 வேலை கிடக்கு, சவுளி கடையில கடையில நேரத்தை போக்கணும்னா இப்போ நாங்க சவுளி எடுக்க போனா நமக்கு கோவம் வருத, கடையில போய் லைன்ல நிக்கும் போது கோவம் வர மாட்டுக்கு. அங்க லைன்ல நிக்கும் போது எங்களுக்கு கோவம். எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் எவ்வளவு பொறுமையா கூட்டமா சேர்ந்து 10 பேர் சேர்ந்து சரக்கு அடிச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை முழுக்க உங்களுக்கு அதுக்கு தான் தேவைப்படுது. ஆமா அது ஜாலியா இருக்கு எங்களுக்கு. இருக்கும் இருக்கும் ஜாலியா இருக்கும்னு போனேன்னா அப்புறம் திருக்கணிக்கு போயிருவேன் பிறகு. அதனால தண்ணி அடிக்கும் எதுக்கு வீட்டுல உங்க தொல்லை தாங்க முடியாம தான் போய் தண்ணி அடிக்கும். அப்போ கல்யாணம் முடிக்காம இருக்கணும். எவர்தான் கல்யாணம் முடிக்காம இருந்திருப்பேன். இப்பவும் ஒண்ணும் இல்ல, டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. டைவர்ஸ் பண்ண முடியாது. எதுக்கு? அவ பெர்மனன்ட் ஆயிட்டா. பெர்மனன்ட் ஆயிட்டாளா? ஏன் டைவர்ஸ் பண்ண? பெர்மனன்ட்னா 4 குழந்தை பிள்ளை இருக்கு. சரி மூத்த பட்ட பிள்ளை கட்டி கொடுத்தாச்சு. சரி அதுக்கு அடுத்த பிள்ளை கட்டி கொடுத்தாச்சு. இப்போ ஏன் நீ டைவர்ஸ் பண்ணாம இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு தாயி? இப்போ அந்த அம்மாவுக்கு வயசாகி போச்சு, பிள்ளைகளை கட்டி கொடுத்தாச்சு, பேரம் பேத்தி எடுத்தாச்சு. இவருக்கு உழைச்சு திங்கக்கூடிய அளவுக்கு உடம்புல தும்பு கிடையாது, சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு,
அது போக தலை சுத்து வரும், அடிக்கடி தலை சுத்து வருது, பல்லு சரி கிடையாது, வாய் சரி கிடையாது, நடந்து போகக்கூடியதுக்கு முட்டு வலி இருக்கு, எல்லாமே நோய். இதுக்கு மேல டைவர்ஸ் பண்ணோம்னு வைங்க, கஞ்சிக்கு வழி இல்லாம இவர் கரிச்சட்டி கையுமா அலைவாரு, ரோட்ல பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போம். இந்த விவரத்தை வச்சுக்கிட்டு தான் டைவர்ஸ் பண்ண மாட்டோம்ங்காரு. பொண்டாட்டி மேல புருஷனுக்கு எப்ப பாசம் வரும்? எப்போ வரும்? 50 வயசுக்கு மேலதான் பாசம் வரும். ஆமா, உங்களுக்கு ஒரு தேவை வரும்போது எங்க மேல பாசம் வரும். 20 வயசுல என்ன நினைப்பான் தெரியுமா? 25 வயசுல கல்யாணம் முடிச்ச உடனே இவன் சரி இருந்தா பாப்போம், சரி இல்லன்னா இவளை விரட்டி விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கலாம். ஏன்னா அப்ப தெம்பு இருக்கும், உடம்புல சக்தி இருக்கும், உழைக்கிறதுக்கு சக்தி இருந்துச்சு, அதனால அப்படி ஒரு ஆசை இருக்கும். பாத்துக்கோ, 60 வயசுக்கு மேல ஆசை இருந்தாலும் எவனும் பொண்ணு கொடுப்பானாயா? விரட்டி அடிச்சு விடுவான், விரட்டு பயலன்றுவான். அப்ப என்ன செய்வோம்? நம்ம பொண்டாட்டியை விட்டா நமக்கு யாரும் கிடையாது, வேற வழி இல்லாம தானே எங்க கிட்ட இருக்கிய. அப்பதான் பொண்டாட்டி மேல உண்மையான பாசம் வரும். நம்மளை விட்டுட்டு போயிட்டான்னா நம்ம கதை நாரி போகுமே அப்படி பொண்டாட்டி அப்பதான் ஓடி ஓடி கவனிச்சு பாப்பான். அப்ப 50 வயசுக்கு மேலதான் சரி உண்மையான அன்பு வருது. அதனால அதை போலவே பார்வதா தேவியும் சிவபெருமானை அழைத்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விட்டு கைலாசத்துக்கு போவோம் ஐயா என்று கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு ஆல விருச்சகத்தை கண்டு பகவானும் பார்வதியும் போய் ஆலமரத்துக்கு அடியிலே உட்கார்ந்து இருந்தார்கள். கீழே 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டே இருக்கு. இந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறிய பாலகன் 10 வயசு இருக்கும் பாத்துக்கோ. இந்த டவுசர் பொறுக்காம பாரு தம்பி, இவனை மாதிரி ஒரு சின்ன பையன் மரத்துக்கு மேல ஏறி முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். அப்ப முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினா என்ன ஆகும்? கொப்பு கீழே வரும்போது அவனும் கீழே வந்துருவான். அடிக்கொப்புல உட்கார்ந்து முனிக்கொப்பை வெட்டினா கொப்பு கீழே வரும், கீழே இறங்கி வரலாம். இந்த விவரம் தெரியாம அவன் முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுனா பார்வதி பார்த்தா, ஐயோ புத்தி இல்லாத பிள்ளை, அறிவில்லாத பாலகன் முனிக்கொப்பிலே உட்கார்ந்தல்லவா அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். பிறண்டு விழுந்தா இவனை பெட்டி வச்சுத்தானே பிறக்கணும், உருண்டு விழுந்தானே யானாவே ஊரு போய் சேர மாட்டான். அதனால ஆண்டவா அதோ பாருங்க அந்த பாலகனை விவரம் இல்லாம முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுதான். நீங்க போய் உடனே பிள்ளைக்கு உயிரை கொடுத்து காப்பாத்தி கொண்டு வாங்க. ஏய் பார்வதி, என் கூட வரும்போது முதலாவது உன்னை என்னடி சொன்னேன்? வாய திறக்காத மறுவார்த்தை பேசாதன்னு சொன்னா இல்லையா? ஆமா, படியிழந்து முடிக்க வரைக்கும் பேச மாட்டோம்னு சொன்னேன். வேலை முடிந்தது, போய் பாலகனை காப்பாத்துங்க. அப்ப சிவன் பார்த்தார், சரி இதுவரைக்கும் வந்திருக்கும் போயிருக்க இந்த ஆலமரமும் இல்லை, இந்த பையனும் இல்லையே, திடீர்னு எப்படி வந்துச்சுன்னு ஞானத்தினால் பார்த்தார். யாருடைய வேலை? பார்வதி சத்தியம் பண்ணி கொடுத்தாலே கோபால கண்ணன், அந்த கண்ணபுரானுடைய லீலையாகத்தான் இப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிருக்கார். இதை அறிந்த சிவபெருமான் காப்பாற்ற முடியாதென்றார். அறியாத பார்வதி காப்பாத்தியே தீரணும்னு சொல்ல சிவனுக்கு கோபம் வந்து விட்டது. சரி பார்வதி, நீ சொல்வதை போலவே குழந்தையை காப்பாத்துவோம். ஆனா ஒண்ணு, அவன் எப்படி வெட்டு முடிஞ்சு இப்ப கீழே விழத்தான் போறான். அவன் கீழே விழும் போது உயிர் மேல ஆசை இருந்து என்ன பத்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. நீ போய் காப்பாத்தமா? காப்பியாத்த போறியா? காப்பியாத்து ஏற்கனவே உனக்கு கொடுத்தாச்சு. அம்மான்னு சொன்னா நீ காப்பாத்து, அப்பான்னு சொன்னா நான் ஆண்டவன் போய் காப்பாத்துவேன் அப்படின்னு 2 பேருமே பேசி முடித்தார்கள். பாலகனோ வெட்டு முடிந்தான், கீழே வாரான். ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட ஓங்கி 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 வெட்டினான் பாருங்க. கொப்பு முடிந்து கீழே வரும்போது ஏ பாவி, உயிர் மேல ஆசை இருந்து அம்மான்னு சொல்லி இருந்தா பார்வதி போய் காப்பாத்தி இருப்பா, அப்பான்னு சொல்லி இருந்தா ஆண்டவன் போய் காப்பாத்தி இருப்பார். இவன் அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, அத்தனை விட்டு விட்டு பாவி எதை சொன்னான்? என்ன சொன்னா? அந்த அறியாத பாலகன், தெரியாத பிள்ளை, அறியாத பிள்ளை. சரியா சொன்னா எங்க தாத்தா 200 ரூபாய் தருவார். வரும்போது கொண்டு வந்தேன். ஆமா, வேற என்ன வேணும்? 500 தப்புடா.
அப்ப கீழே விழும்போது ஈன்னு விழுந்தானோ? நான் உன்கிட்ட கேட்க நீ என்கிட்ட கேட்கியோ? அப்பான்னு சொல்லல, அம்மான்னு சொல்லல. தம்பி இல்ல இதுல இருந்து என்ன? தம்பி இதுல இருந்து என்ன தெரியுமா? யூடியூப்ல நீ எங்க வீட்ல பார்க்காம இருக்க. நீ அவன் நீ பார்க்கல தினம் பாப்பியா? இப்போ வந்து பாத்தியாடா? இப்போ உட்காந்து பழக்கம் பேசிக்கிட்டு இருந்த நீ பேசலையா? பூரா அப்படிதான் பாட்டு பூரா அவன் போகுது. நீங்க பார்க்காம நீயா சொன்னேன்னா தாத்தா 200 ரூபாய் தருவாரு. நாங்களா சொன்னா நீ எனக்கு 500 ரூபாய் தரணும். உன் சௌரியம் எப்படி? உன் சௌரியம் எப்படி சொல்லு. நீங்க சத்தமா சொல்லலாம். பரவாயில்ல 200 ரூபாய் போச்சு சொல்லியாச்சு. 500 ரூபாய் கொடுங்க. அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. நான் செத்தேம்னா பாக்கு சரியும் போக்கல. செத்தேம்னு விழுந்தான், செத்து போனாண்டி. என் பேச்ச நீ கேட்டியா? வாழணும்னு விதி இருந்தா அவன் வாழ்ந்தே திருவான், சாகணும்னு விதி இருந்தா செத்தே திருவான். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயில் இருக்கான். ரோடாயா போடுவாங்க அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயிலனா நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணுமா. நம்ம வாயினால் யாரையும் சபிக்க கூடாது, யாரையும் தவறா பேசக்கூடாது. ஏனென்றால் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை பலிக்கும். நம்ம பிள்ளைங்க சண்டை போடுது, வீட்டுல சேட்டை பண்ணுதுன்னா சில தாய்மார்கள்லாம் பேச பாத்தியோ? எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல சண்டை நடக்கும் பாத்துக்கோ. அந்த பையன் ஏறுக்கு மாறா பேசுவான், சின்ன பிள்ளை பேசத்தான் செய்யும். அதுக்கு அவ ஆத்தா சொல்லுவா, ஏ மூதி நீ பண்ணுத சேட்டைக்கு உன்னை தைமாத்த பேதி தலை பேதியில தூக்கி விட போன இடத்துல நீ பொட்டுன்னு விழுந்து சாவ. பிள்ளையே இப்படி பேசுவாங்க சில வீட்டுல. அப்படி பேசக்கூடாது. எந்த வார்த்தையா இருந்தாலும் அந்த வார்த்தை பலிக்குமா. வார்த்தைக்கு உணர்வு இருக்கு, உயிர் இருக்கு. ஒரு ஆளை கோபமா பேசினா நம்ம கிட்ட எப்படி பேசுவாங்க, அன்பா பேசினா எப்படி பேசுவாங்க? அப்போ ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை அன்பு இருக்கா கோபம் இருக்கான்னு நம்ம சொல்லக்கூடிய உணர்வோடு பேசணும். அவ்வளவுதான். அதனால உங்களுக்கு 200 ரூபாய் தரணும்னு கொடுப்போம். அடுத்த வருஷம் வரும்போது அப்படி இல்லைன்னு வைங்க, அவ்வளவு கூட நீங்க பொறுக்க வேண்டாம். நல்ல தண்ணீரை எழுதி வச்சுக்கோங்க. ஊருக்கு போய் நான் உங்களுக்கு அக்கவுண்ட்ல போட்டு விடுதேன். ஜிபே பண்ணுதேன். இது வரைக்கும் 999 ஆள்கிட்ட இப்படிதான் சொல்லிட்டு வரோம் நாங்க. யாருக்கும் கொடுக்க மாட்டோம். அதனால அந்த பாலகன் செத்தே நண்டு விழுந்தா செத்து போனாண்டி, வா நம்ம கைலாசத்துக்கு போவோம். அப்படி என்று ஆண்டவனும் பார்வதா தேவியுமாக அந்த நல்ல இடத்தை விட்டு கைலாசம் போவோம் என்று நாகலோக வழியா அவரோ நடந்து நாகராஜனும் நாகக்கண்ணிக்கும் 12 வருடமாக பிள்ளை இல்லாமல் என்னை நினைத்து தவம் இருந்து வருகிறார்கள். உனக்கு என்ன வந்திருக்கு ஆண்டவா? பிள்ளை வரத்துக்காகவா இப்படிப்பட்ட தவம் இருக்கணும்? ஒரு குழந்தை பாக்கியம் தானே நீங்க இப்பமே கொடுத்தா என்ன? என்ன அவன்கிட்ட பேசாதன்னு சொன்னேன். சரி குழந்தை வரம் கொடுக்க சொல்லுதியே, என்ன கத்தரிக்காவா 1/4 கிலோ கடையில போய் வாங்கி கொடுக்கிறதுக்கு? சரி இல்ல மாங்காவா மார்க்கெட்ல போய் வாங்கி கொடுக்க? சரிதானே. பிள்ளை வரம் என்று சொன்னா அவங்க போன
சென்ம பாவ புண்ணிய கணக்குப்படிதான் நான் இந்த சென்மத்துல படைத்திருப்பேன். புண்ணியம் செய்தவருக்கு நல்வாழ்வு கொடுத்திருப்பேன், பாவம் செய்தவருக்கு அதற்கு தகுந்த பலனை கொடுத்திருப்பேன். அதனால ரெண்டு பேருக்கும் என்ன பாவம் செய்தார்களோ இதுவரைக்கும் குழந்தை இல்லை என்னார். ஆண்டவா பரம்பொருளே, அப்படியானால் இரு பேர்களுடைய போன ஜென்ம கணக்கை பாருங்க. கணக்கை பார்த்து இரு பேருக்குமே கை குழந்தை கொடுக்க வேணும் என்று ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே பார்வதி சொல்ல, அப்போ கணக்கை பார்க்கணுமானா யார் வரணும்? சீராக கணக்கெழுதக்கூடிய சித்திரபுத்திரன் ஐனார் வரணும். சித்திரபுத்திரன் ஐனார் வந்தாத்தான் உன் கணக்கு அங்கதான் இருக்கு, என் கணக்கு அங்கதான் இருக்கு, குடத்துக்காரு கணக்கும் அங்கதான் இருக்கு. மல்லிகை கடையில இருக்கு. உங்க ஊர் டீ கடையில இருக்கா? மல்லிகை கடையில. அப்படியா? எவ்வளவு? எங்க ஊர் மல்லிகை கடையில 5000 ரூபாய் கடன் வச்சேன். சரி. ஊரு கிழக்கு இருக்க கடையில. அதுக்கப்புறம் மேக்க ஒரு கடை புதுசா திறந்தாங்க. 5000 ரூபாய் கொடுத்தியா குடுக்கலையா? ஐயா குடுக்கல. பிறகு மேக்க கடை திறந்துட்டாங்கல்ல, எதுக்கு அங்க போய் ஒரு 2000 ரூபாய் கடையை வச்சேன். கடை அவன் குடிய கெடுக்கவா? ஆமா, அங்கேயும் ஒரு 5000 ரூபாய் கடத்தை வச்சுட்டு சரி ஊரை காலி பண்ணி போலாம்னு இருக்கேன். உன்ன மாதிரி ஊருக்குள்ள 4 பேர் இருந்தா நல்லா இருக்கும். அந்த கணக்கு இல்ல தாத்தா, நாமளுடைய போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்கு. அப்ப சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து நாகராஜ நாகக்கண்ணையினுடைய கணக்கை பார்க்க கணக்கிலே என்ன தெரியுது? அவர் போன ஒரு ஜென்மத்தில் நாகமுடி ராஜமன் வேடுவனதான் 8 மாத சூல்மா அம்பாலை உயிரமாய்த்திருக்கார். மாலை கொண்ட தோசத்தால் மரலை ஒன்றை கிடையாது. நாகக்கண்ணி வெண்பொடி போன ஒரு சென்மத்தில் மருத்துவமாதான் 7 8 பிள்ளைகள் கருமருந்த கொடுத்திருக்கார். கருவ கலைத்து ஒரு மருந்த கொடுத்திருக்கார். அவன் உருவ கலைத்திருக்கார். ஒரு குழந்தை கிடையாது. கருவழித்த இருவருக்கு கை குழந்தை கிடையாது. என்னால முடியாது, என்னால ஈஸ்வரிய பார்வதி என்னால முடியாது. ஏய் பார்வதி, போன ஜென்மத்திலே இரு பேர்களும் கருவை அழித்து உள்ளார்கள். கருவழித்ததினால கை குழந்தை கிடையாது. இவர் உருவை அளித்ததினால் ஒரு குழந்தையே கிடையாது என்று ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன உடனே அப்ப பார்வதி சொன்னா, போன ஜென்மத்திலே பாவம் செய்து இந்த ஜென்மத்திலே பிள்ளை இல்லை, அதை தீர்ப்பதற்காகத்தானையா இந்த ஜென்மத்திலே தவம் இருக்கிறாங்க. அப்ப இவங்க தவத்துக்கு என்ன பலன் இருக்கு, என்ன புண்ணியம் இருக்கு? நோய் இருந்தா தான் மருந்து சாப்பிடணும். பாவம் செய்ததற்கு தான் இப்ப புண்ணியமா தவம் இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தா என்ன? ஏய் பார்வதி, பாவம் செய்தோருக்கு பிள்ளை வரம் கொடுத்தா நமக்கு புன்னால இடஞ்சல் வந்து சேரும். மதலை வரம் கொடுத்தா மனக்கவலை வந்து சேரும். குழந்தை வரம் கொடுத்தா நம்மளுக்கு கொடுங்கவலை வந்து சேரும். அம்மா என்னால முடியாது, என்ன ஆள விடுனார். அப்ப பார்வதி சொன்னா, என்னை போல் பெண்ணல்லவா இறைவா, பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளையை வாக்கியம் கொடுக்க வேண்டும். சாமி கல்லாய உம்மனது, கல்லாய உம்மனது, கடுகள உயரங்களையா இருப்பாய உம்மனது, இருப்பாய உம்மனது, சாமி அல்லல உயரங்களையோ இருப்பாய உம்மனது. நீங்க பிள்ளை கொடுக்காவிட்டா, பிள்ளை கொடுக்காவிட்டா ஒண்ணு பின்னால வரமாட்டே, கைலாச வரமாட்டே, கடவுள் என்று சொல்ல மாட்டே, தொங்கி பொறிக்க மாட்டே, உருவம்னு சொல்ல மாட்டே, ஆக்கிய வைக்க மாட்டே, ஆளன் என்று சொல்ல மாட்டே, பாத பூஜை முடிக்க மாட்டே, பாத பூஜை உங்களுக்கு பணிவிடையும்
பெண்ணை கண்டு மனமிறங்கும் சொல்லுவாங்க. ஆமையா. பெண்ணை கண்டா பேயும் மனமிறங்குமா? ஆமா இறங்கும். பகவா உமக்கு கொஞ்சம் கூடவாயா மனசு இறங்கல? இறங்கல. இனி உம்மோடு நான் கைலாசம் வர மாட்டேன், கடவுள் என்று சொல்ல மாட்டேன். ஆமையா. என்னைக்குமே நீங்க வந்தா உமக்காக காத்திருந்து பாதம் தொட்டு கழுகி உமக்கு பாத பூஜை முடிப்பேன். இனி உமக்கு பச்சை தண்ணி கூட கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே நீ என்ன சொன்னாலும் சரி பார்வதி, என்னுடைய மனதின்படி என்னால குழந்தை வாக்கியம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி பார்த்தாள், இனியும் நாமல் இப்படியே விடக்கூடாது, இரு பேர்களுக்கும் இப்பொழுதே குழந்தை வாக்கியத்தை கொடுத்தாக வேணும் என்று ஆங்கார கோபம் கொண்ட ஆதிபராசக்தி, சாமி நீங்க இப்ப கொடுக்காவிட்டா, நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடு, பகவானும் கொடுக்காது, பார்வதியா நான் கொடுத்து, கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா, கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா, சாமி கண்டிப்பாக நான் கொடுத்து, கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா. ஏ பார்வதி என்னவோ ஆண்டவை என்று சொல். ஏய் பார்வதி, என்னை எதிர்த்து குழந்தை வாக்கியம் கொடுப்பேன் என்று சொன்னதனால பிடி சாபத்தை பிள்ளையில்லா நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் நீயே அட்டகாலியாக பிறக்கணும் போ. ஆண்டவா, நான் யாருக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க சொன்னாலும் நீ தான் போய் பிறக்கணும்னு எனக்கு சாபத்தை கொடுக்கறீங்க. ஒரு காலத்திலே தாரகாபுரத்திலே தர்க்கராஜனுக்கு மகளாக தாட்சாகினி பார்வதியா நான் போய் பிறந்தேன். அப்போ என்ன கல்யாணம் பண்ணி நீங்க கைலாசம் கொண்டு வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. போயும் போயும் பண்டாரமா வந்தீர உமக்கு, அதாவது அதையாவது நீங்க நினைச்சு பார்த்தீங்களா? அது மட்டுமா, பர்வதராஜனுக்கு பர்வதகுமாரியா பிறந்தேன். இப்பமோ நான் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் மகளா போய் பிறக்க முடியுமா? நாகத்தினுடைய வயத்திலே நான் சக்தி கருவாக சடிப்பதற்கு சட்டம் கிடையாது. கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வமே கிடையாது. அதனால நீங்க மாற்று வரங்களை தந்தாத்தான் நான் போய் முதலையா பிறக்க முடியும் அப்படின்னு உடனே, அப்படியானா இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் தெய்வ குழந்தையா பிறவி செய்ய இருப்பதனால முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுத்தா நாகம் கொத்தி குடித்தாலும் பிடிக்கும். தெய்வ குழந்தையாக பிறவி செய்ய இருப்பதனால அமிர்தம் என்று சொல்லக்கூடிய 8 கலசத்தை வரவழைத்து இரு பேர்களுக்குமே வரமாகவே கொடுத்து அவர்கள் அரண்மனையிலே வைத்து 21 நாள் அரை மண்டலங்கள்